செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது நாளைக்கு இதே டைமில் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து எல்லாம் பரபரப்பில் இருப்பீங்க. அப்படியே ஒரு பக்கம் வந்து காலேஜுக்கும் வந்து ரிசல்ட் வந்து வந்ததுனால வந்து எல்லாருமே வந்து அட்மிஷன் போடவோ அண்ட் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து இறங்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம எதிர்பார்க்கின்ற மார்க் வருமா, எல்லாருமே பாஸ் ஆகுமா, அப்படி இப்படின்னு நிறைய விதமான தகவலை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு எதிர்பார்க்கின்றும் சூழல் என்பது நெருங்கிவிட்டது என்று தான் வந்து சொல்லப்படுகிறது. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நைட்டு தான் சம்பவமே இருக்குது. யாருமே வந்து தூங்க வர மாதிரி ஐடியாவிலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு பயம் இருந்தது. இருக்குது ப்ரோ, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. கனவுல கூட வந்து என் மார்க் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும், ஒரு சில சப்ஜெக்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுக்கிற மாதிரியும் இருக்குது ப்ரோ அப்படின்லாம் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து தட்டி விடுங்கப்பா, ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு இருக்கிறதுப்பா பெரிய அதிர்ச்சி. அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா, ஏன் பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கம்மின்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல அதிகமாக இருக்கலாம். ஒரு சில இடத்துல அதிகம்னுவீங்க, அது கம்மியாக இருக்கலாம். அது மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வந்து மொமெண்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்து சொல்லக்கூடாது அஃபிஷியலாக, அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் சொல்லணும். மற்றபடிக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் வந்து சொல்லிடலாம், ஓகேங்களா? ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு 9:30க்கு மேலே நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாருமே வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். உங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக உங்களுடைய பேஜுக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க, எக்ஸாம் நம்பரு. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் வந்து கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா பார்த்த அந்த கொடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்கா, ஓகே பாஸ் ஆகிட்ருக்கோம், பர்சன்டேஜ் வந்திருக்கு, நம்ம உடனே அட்மிஷன் போகலாம் அப்படின்னு அடுத்த வேலைக்கு போயிடுங்க, ஓகேங்களா? மார்க் இவ்வளோ வந்துச்சு அப்படி வந்துச்சு நீங்கள் வந்து அங்கேயும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட நிறைய பேர் வந்து லைனில் போய் நின்றுவாங்க. நீங்கள் அந்த லைனில் லாஸ்ட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது காலேஜில் சொல்கிறேன் ஒரு சுச்சுவேஷனுக்கு. அதனால் எடுத்துட்டிங்களா, அதுக்கேற்ற மார்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போய் காலேஜில் போய் அட்மிஷனை போட்டுருங்க. நீங்கள் லேட்டாக போட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால் மாணவ செல்வங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அட்மிஷனை வந்து பார்த்திங்கன்னா போட பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நிறைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க காலேஜில், ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே இல்லை பொறுமையாக சேர்ந்துக்கலாம்லாம் இருக்க மாட்டாங்க. போய் அப்ளிகேஷனாச்சும் வாங்கிடுவாங்க, ஓகேங்களா? அந்தளவுக்கு தீவிரமாக இருப்பாங்க. ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே முன்னெச்சரிக்கையாக இருங்க, ப்ரீ பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்போஸ் எக்ஸாமில் நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு ஏற்பட்டால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எக்ஸாம் இருக்குது, ரிசல்ட் இருக்குது, ரீவேல்யூவேஷன் இருக்குது, ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறது இருக்குது, உங்களுடைய மார்க்கை திரும்ப பெறத்துக்கும் நிறைய விதமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க மாணவ செல்வங்களுக்காக. நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவும் தவறான நோக்கத்திற்கும் போக வேண்டாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. முக்கியமாக நான் சொல்கிறேன், எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சா ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாருங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட்டை நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா மற்றபடிக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தாவே அந்த பயம் போயிடும், ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு நிறைய அப்டேட்கள் இன்றைக்கி காத்துட்டே இருக்குது. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட்டை பற்றி ஒரு சில தகவல்கள் ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ சொல்கிறேன் அடுத்தடுத்து. ஓகே செல்லக்குட்டீஸ்.